ஆடி ஒன்றுங்க, யார் யார் வீட்டிலலாம் கறி எடுத்தீங்க? எனக்கெல்லாம் எங்கள் அப்பா காலையிலே கறி எடுத்து கொடுத்து விட்டாரு. எங்கள் ஊர் சைடுலாம் ஆடி, நடு ஆடி, கடைசி ஆடி அப்படின்னு 3 ஆடிக்கு கறி எடுத்து சும்மா தடபுடலாக சாப்பிடுவோம். இப்போ கல்யாணம் முடிச்சு வந்தாலும் புருஷன் வீட்டில் எடுக்கிறாங்களோ என்னமோ, ஆடி அன்னைக்கு 3 ஆடிக்கு என் வீட்டுக்கு கறி வந்துடும். காலையிலே என் விற்கிறமாத்துலேருந்து கறி எடுத்து கொடுத்து விட்டார். எங்கள் அப்பா போய் சோளந்தானில் போய் வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரு. ஆடினாவே நாங்கள்லாம் படிக்கும்போது எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. எங்கள் அம்மா ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்களா. நாங்கள் வர்றதுக்குள்ளே கறி எடுத்து ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சு மஞ்சள் அரைச்சி ஊற்றி வைப்பார். மசால் பொருள்லாம் போட மாட்டார் எங்கள் அப்பா. மஞ்சள் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சு சிக்கனை வதக்கி சிக்கன் பொடி போட்டு சொல்லும் போதே எச்சி ஊறுது. வந்து 3 பொம்பளை பிள்ளைகளாம் வந்தோடனே பிள்ளைய பசியில் வருங்கன்ட்டு எங்கள் அப்பையும் சமைச்சு வச்சுருப்பார். வந்தோடனே அந்த 5 மணிக்கு வீட்டில் வந்து ஒரு சாப்பாடு, 7 மணி அப்புறம் நைட் தூங்கும்போது ஒரு சாப்பாடு, அப்படிலாம் சாப்பிட்டு வளர்ந்தோம். இப்போ நம்ம அப்பையங்கத்தாவுக்கு நம்ம நல்லது செய்யணும். அதனால் படித்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறுவோம். கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் படித்து சாகிறதுக்குள்ளே நம்ம எங்கள் அப்பையங்கத்தாவுக்கு என் கையால் இந்த சம்பளத்தை வாங்கி அப்படியே கேட்குறதெல்லாம் விதவிதமாக வாங்கி கொடுக்கணுங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு. என்ன தான் அவங்க செஞ்சாலும் நம்ம இப்போ என்ன செய்வேன், எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் செய்வோம். நாங்கள் 3 பேருமே, நாங்கள் அக்கா தங்கச்சி 3 பேருமே செய்வோம். நான் தான் மூத்தவளை, தங்கச்சியெல்லாம் செய்யுங்க. இருந்தாலும் நம்ம சம்பாரித்து எங்கள் அப்பா எங்கள் அத்தாவுக்கு நம்ம அவர் கேட்குறத ஆசைப்படுறத பூரா வாங்கி கொடுக்கணும்னு என் மனசுக்குள்ளே கிட்டத்தட்ட முதலாம் அதெல்லாம் அந்த யோசனைலாம் இல்லை. என்னமோ கஞ்சியை குடித்தோம்னா பொழப்பு ஒதுக்கிட்டு இருக்கேன். இப்போல்லாம் சம்பாதிக்கணும், எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடணும். ஒரு வேலைக்கு நுழைஞ்சிடணும். கவர்மெண்ட் வேலை தான், சாகிறதுக்குள்ளே கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கிட்டு தான் சாகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். எனக்காண்டி எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. கறிக்கு போயிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கவர்மெண்ட் வேலை என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. படிச்சுக்கிட்டே இருப்போம், கொடுத்துக்கிட்டே கொடுக்குறவங்களுக்கு மேலே கொடுக்கட்டும், அப்புறம் நம்ம பொறுத்து கூட கொடுக்கட்டும். இருந்தாலும் சொல்கிறேங்க, உங்கள்கிட்ட மனசை விட்டு என்னத்த சொல்ல.